कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् கார்த்தி என்னப்பா என்னாச்சு போங்கம்மா நம்ம பாக்ஸர் ஜெயிக்கிற நேரத்துல என்ன எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் உங்க அப்பா என்னடானா பணம் சம்பாதிக்கிறேன்னு 10 வருஷமா பேங்காக்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு உன்னை என்னை மறந்துட்டு நீ என்னடானா அந்த பாக்ஸர் பின்னாலே சுத்திக்கிட்டு இருக்க என்ன மம்மி இதெல்லாம் காஃபி டீ போன்விட்டா புரோட்டனெக்ஸ் நியூட்ராமல் உனக்கு எது பிரியமோ நீ அதை சாப்பிடலாம் நான் எவ்வளவு ஆசைப்பட்டு எதை விரும்பி கேட்டாலும் பால் தவிர எதுவும் கொடுக்க மாட்டேன் இன்னைக்கு மாத்திரம் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள் சந்தோஷமாவா இன்னைக்கு என் பர்த்டே கூட இல்லையா மம்மி அதை விட முக்கியமான நாள் அப்படியா ஆமா பிஎஸ்சி ரிசல்ட் வந்தாச்சு மை சன் யூ ஹவ் பாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம பிரின்சிபல் அம்மா பையன் கார்த்திக் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டாரா அதுக்காக உங்களுக்கு எல்லாம் சாக்லேட் கொடுக்க சொன்னாங்க இந்தா அள்ளாத ஷோ உனக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு பிரின்சிபல் அம்மா கேட்டுட்டு வரேன் ஏ சூர்யா உன்னை பிளாக் லிஸ்ட்ல சேர்ச்சாங்க போல இருக்கு இனிமே எதுனாலும் பிரின்சிபால கேட்காம நடக்காது இந்தா உனக்கும் கொடுக்க சொன்னாங்க மேடம் நம்ம தம்பி பாஸ் ஆனது இங்க யாருக்கும் பிடிக்கல மேடம் இல்லனா சாக்லேட்டை வீசி எரிஞ்சிருப்பாங்களா அது யாருன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும் தர தரகடி தர வாய தர தரங்க தர தர வாய தர அன்னைக்கு பேண்ட் காட்ட சொன்னீங்க இன்னைக்கு வாயை திறக்க சொல்றீங்க இது என்ன கான்வென்ட்டா இல்ல கஸ்டம்ஸ் ஆபீசர் ஷட் அப் என்ன இருந்தாலும் இந்த பிரின்சிபல் ரொம்ப மோசண்டி அடியே அவ மனசுல கஷ்டம்னு நினைக்கணும் அவ கண்ணுல கண்ணீர் வரணும்னா சூர்யா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்னடி அது விக்ரமாதித்த உயிர் கிளியில இருக்கிற மாதிரி பிரின்சிபால் அம்மாவோட உயிர் அவ புள்ள கையில இருக்கு அவனை கசக்கனா இவ கண்ணீர் விடுவா அவனை மிதிச்சா இவ புழுவா துடிப்பா ஓகே இப்ப அவன் எங்கடி இருப்பா இப்ப அவன் பாக்ஸிங் கிரவுண்ட்ல இருப்பான் பாக்ஸிங் கிரவுண்ட்லயா அடியே திலீப்னு ஒரு பாக்ஸர் அவன் மேல இவனுக்கு அலாதி பிரியம் அவன் சண்டை எங்க நடந்தாலும் இவன் அங்கதான் இருப்பான் ஆயிரக்கணக்கான ஆடியன்ஸ்ல அவனை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் ஆயிரக்கணக்கான பேர் என்னடி லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் அவனை கண்டுபிடிக்கலாம் ஏன்னா அவன் ஒரு பெக்யூலரா சிரிப்பான் பாரு மிஸ்டர் முன்னாடி தள்ளிக்கோ அம்மா நிக்கிறது தெரியல அம்மாவா எஸ் இது மட்டும் இங்கிலாண்டா இருந்திருந்தா இவங்கதான் இளவரசி இது இந்தியாவானதுனால வெறும் அழகரசி தள்ளு மிஸ்டர் மாறி போச்சு
எதுக்கு உட்காரணும்? எதுக்கு உட்கார சொல்லுவாங்க? அம்மாவுக்கு மறைக்குதான். நான் மறைக்கிறேன். Come on. பையா கொஞ்சம் குனி. இன்னும் கொஞ்சம். இதுக்கு மேல குனிய முடியாதுமா, வேணும்னா படுத்துக்கிறேன். ரொம்ப சௌரியமா போச்சு, படுத்துக்க. உங்க சௌரியத்துக்காக தான் நான் பாக்ஸிங் பார்க்க வந்தேமா. வந்துட்டாளு. என்னடி இந்த முறை வாங்குறா? இவெல்லாம் பெரிய பாக்ஸர். இத பாரு, என்ன பத்தி எது வேணும்னாலும் சொல்லு. என் திலீப்ப பத்தி ஏதாவது சொன்ன அவரை நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா, பெரிய இவரு ரொம்பதான் மிரட்டுறாரு. எவன்டி அந்த திலீப்? அதான் இப்ப தொப்ப கட்டின்னு விழுந்தானே, புலி மூட்டை. அவன் யாரு? அந்த பொறாக்குட்டு தலையனா? என்னங்கடி சொன்னீங்க? எவன்டி பொறாக்குட்டு தலைய? என்ன ஜாஸ்தி பேசுறீங்க? ஜாக்கிரதை. என்ன பெரிய பித்தவா நீ? அந்த ஆளை பார்த்தா பாக்ஸர் மாதிரியா தெரியுது, ஹோட்டல் சர்வர் மாதிரில தெரியுது. இத பாருங்க, ஓவரா போறீங்க, ஜாக்கிரதை. இன்னொரு தடவை அவரை பத்தி ஏதாவது சொன்னீங்க அவ்வளவுதான். யோ, ஒரு தடவை என்னையா 1000 தடவை சொல்லுவேன். பொறாக்குட்டு தலைய, பொறாக்குட்டு தலைய, பொறாக்குட்டு தலைய. என்னங்கடி விளையாடுறீங்க? போனா போது பொம்பளைங்கன்னு பார்த்தா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்களா? தின்னீங்களா? உங்களெல்லாம் உள்ள விட்டான் பாரு, அவனை சொல்லணும். சோத்து மூட்டைங்களா? நீங்களாவது சொல்லக்கூடாது. இந்த தந்தை அம்மா பத்தி ஏதாவது சொன்ன கீச்சிடுவேன். கீச்சு என்ன சீப் இருக்க? சீபா எதுக்கு? எதுக்கு கேட்பாங்க? தலைமுடி வளர்த்து வச்சிருக்கேன் தெரியல? ஆமா, நீங்க தலை வரதுக்கு நான் சீப்பு வாங்கணும். போங்கடி. தட்டி அம்மா கேக்குறாங்களே, பதில் சொல்லிட்டு நான் ஒரு. ஐயோ, சீப்பு இருக்கு, நான் போய் கொண்டு வரேன். இரு மிஸ்டர், இங்க நடக்க போற வேடிக்கை நீ பார்க்க வேணா? ஏண்டி, இவன் தானடி அந்த பொறா கூடு தலைய? இவனேதான். இவெல்லாம் பெரிய பாக்ஸர், இவருக்கெல்லாம் ஒரு போஸ்டர். என்னையா நேத்து ராத்திரி என்னமோ சேர தூக்கி ஆட்டின, இப்போ நீங்க மட்டும் கலாட்டா பண்ணல அங்க? இத பாருங்க, இதெல்லாம் நல்லா இல்ல, ஜாஸ்தி போறீங்க. அவரை இப்படி இன்சல்ட் பண்றதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. என்னையா ரொம்பதான் அலட்டிக்கிற? உண்மையிலேயா துப்புனா? நான் அவரோட ஃபேன். அவர் மேல இப்படி துப்புறதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என் மேல துப்புனா கூட பரவாயில்ல. அப்படியா? இரு. துப்பிட்டியா நீ? இருங்கடி, கோர்ட்டுக்கு போறேன், நஷ்டம் வாங்குறேன். விளையாடுறீங்களா? மரியாதையா இத துவைச்சு குடுக்கல முட்டி தட்டிடுவேன். இப்ப என்னையா செய்வ? இந்த பேண்டையும் தோச்சு தர சொல்றியா? தோச்சு தர, சோப்பு வாங்கிட்டு வா. சோப்பு வாங்கியா? தோச்சு தர, சோப்பு வாங்கியா? சோப்பு வாங்கியா? தோச்சு தர, சோப்பு வாங்கியா? போனா போது பொம்பளைங்களா இருக்கீங்களேன்னு பாக்குறேன். இல்லன்னா கண்டிப்பா துவைக்க சொல்லுங்க. இந்த காலத்துல ஒரு ஆம்பளைய இப்படி கலாட்டா பண்றீங்களா? உங்களுக்கு நியாயமா? சோப்பு வாங்கியா? நியாயமா? சோப்பு வாங்கியா? யார் பாப்பாடி? அம்மாவை பாக்கணுமா? இந்த அநியாயத்தை பாருங்கம்மா. கார்த்திக், என்னடா இது? அம்மா, நேத்து பாக்ஸிங் கிரவுண்ட்ல 4 பொண்ணுங்க கலாட்டா பண்ணாங்கன்னு சொன்னா, சொல்லுடா. அவங்க இன்னைக்கு என்ன கிண்டல் பண்ணி பாட்டு பாடி இந்த பாவாடை சட்டை மாட்டி விட்டு. எனக்கு புரிஞ்சு போச்சு.
மம்மி ப்ரொசீட் மஸ்தான். Yo, come out. Stupid. Hey, out. Yes, out. Come out. Sundamba. Hey, come on, வெளிய வா. பாபா. ஒளிஞ்சிக்கிறேன் கண்ணம்மா. Hey. ஒன்னதா. Out. Out, out. இன்னொரு காட்டை கொடுக்குறேன். முந்தா நாள் 4 to 5 ஒரு பொண்ணு அவ குரூப்போட வந்து என்ன இன்சல்ட் பண்ணா. நேத்து காலையில 9 to 9:15 என்ன பார்த்து கண்ணடிச்சா. ஐயோ மெட்ரிக் அப்புறம் என்ன சொல்லு. அவ்வளவுதான். இதுதான் உன் குழப்பத்துக்கு காரணமா? இது குழப்பே இல்லையடா கண்ணா. காமத்துல 64 வகை இருக்கிற மாதிரி காதல்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. சிரிச்சு சிரிக்க வைக்கிறது ஒரு டைப், பார்வையில பதிய வைக்கிறது இன்னொரு டைப், அகலமா கண்ணை விரிச்சு அதுல போட்டு மூடிக்கிறது லேட்டஸ்ட். அப்படின்னா அவ உன்னை என்ன பண்றான்னு நோட் பண்ணு, அத அப்படியே என்கிட்ட வந்து சப்மிட் பண்ணு. பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி நான் ஒரு சொல்யூஷன் உனக்கு தரேன்டா.